அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக தீநீர் ஒன்றை நாம் பார்த்தோம். இப்பொழுது மழைக்காலத்தில் அளவிற்கு அதிகமாக நமக்கு குடிநீர் வழியாக கிருமிகள் சென்றுவிட்டால் வயிற்றுப்போக்கே முற்றிய நிலையில் இரத்த சீதபேதியாக மாறிவிடும். அந்த இரத்த சீதபேதிக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் இந்த இரத்த சீதபேதியை உருவாவதற்கான காரணங்களை முதலில் தெரிந்து கொண்டால்தான் நாம் முன் ஜாக்கிரதையாக இருந்து இந்த நோயை நாம் விரட்டி கொள்ளலாம். பொதுவாகவே இந்த கிருமிகள் எல்லாம் நீரில் வழியாக பரவுகின்றது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். இவ்வாறு நமக்கு பாதிக்கப்பட்ட குடிநீரை குடித்தவுடன் அந்த கிருமிகள் வயிற்று பகுதியில் சென்று, குறிப்பாக எண்டா அமீபிக் என்று சொல்லக்கூடிய அந்த அமீபியா கிருமி வயிற்று பகுதியில் சென்று தன்னுடைய இனவிருத்தியை இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும் என்று மல்டிபிள் எக்ஸ்டெண்ட் என்று சொல்லக்கூடிய பல தரப்பட்ட பெருக்கங்களை கொண்டு அந்த கிருமிகள் எல்லாம் வயிற்று பகுதியில் அளவிற்கு அதிகமாக சென்று கொண்டே இருக்கும். குறிப்பாக மலக்குடல் வழியாக இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகளில் சென்று தஞ்சம் அடைந்து விடும்.